திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது தளபதி விஜய் அவர்கள் நடித்த கில்லி திருப்பாச்சி ரீரிலீஸ் செய்த வசூலை பார்ப்போம். திருப்பாச்சி படத்தின் மூலம்தான் இயக்குனர் பேரரசு தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். திருப்பாச்சி தமிழகத்தில் மட்டுமே 22 கோடிகள் வசூல் செய்தது. அதோடு உலகம் முழுவதும் இப்படம் 32 கோடிகள் வசூல் செய்தது. அடுத்தது கில்லி. உலகம் முழுவதும் கில்லி படத்தின் ரீரிலீஸ் வசூல் சாதனை 30 கோடியை எட்டியது. தெலுங்கில் ஒக்கடு என்னும் பெயரில் 2003ஆம் ஆண்டு படம் வெளியானது. இதில் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக பூமிகா நடித்திருந்தார். தமிழில் ரீமேக் தான் கில்லி என்ற பெயரில் தமிழில் உருவானது. இதில் விஜய் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக திரிஷா நடித்திருந்தார். இந்த 2 படங்களிலும் பிரகாஷ்ராஜ் வில்லனாக நடித்திருந்தார். தெலுங்கில் மெகா ஹிட் அடித்தது போலவே தமிழிலும் பெரிய வெற்றி பெற்றது. மகேஷ் பாபு ஒரு நேர்காணலில் தெலுங்கை விட தமிழில் கில்லி படம் நன்றாக இருப்பதாகவும் விஜய் தன்னை விட நல்ல நடிகர் என்றும் கூறியிருந்தார். தெலுங்கில் இப்படத்தை குணசேகர் இயக்கியிருந்தார். தமிழில் தரணி இயக்கியிருந்தார். அழகிய தமிழ் மகன் 2007இல் வெளியானது. இந்த படத்தில் பரதன் இயக்கியிருந்தார். இசை A.R. ரகுமான், விஜய் இருவரும் நடித்துள்ளார். படத்தின் செலவு 15 கோடி. படத்தின் மொத்த வருவாய் 42 கோடி. பூவே உனக்காக விஜய்க்கு முதல் ஹிட்டான திரைப்படம் பூவே உனக்காக விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி அடைந்தது. இப்படத்தை விக்ரமன் இயக்கியிருந்தார். இப்படத்தின் வசூல் விவரம் குறித்து 9 கோடியே 30 லட்சம் வசூல் செய்தது. மாபெரும் சாதனை படைத்தது. மின்சார கண்ணா 1999இல் வெளியானது. விஜய், குஷ்பு, ரம்பா நடித்தது. இயக்கம் K.S. ரவிக்குமார், இசை தேவா. படத்தின் தயாரிப்பு செலவு 5 கோடியே. படத்தின் மொத்த வருவாய் 6 கோடி. காதலுக்கு மரியாதை 1997இல் பாசில் இயக்கத்தில் உருவானது. விஜய், ஷாலினி நடித்துள்ளனர். இசை இளையராஜா. 2 கோடி பட்ஜெட்டில் உருவாகி இருந்தது. கிட்டத்தட்ட 200 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய இந்த படம் 15 கோடி வசூல் செய்தது. அடுத்தது துள்ளாத மனமும் துள்ளும் 1999இல் வெளியான படம். விஜய், சிம்ரன், மணிவண்ணன் நடித்துள்ளனர். இசை S.A. ராஜ்குமார். இயக்கம் எலி. தயாரிப்பு R.P. சௌத்ரி. 4 கோடியில் தயாரிக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டும் 12 கோடி, பிற மாநிலங்களில் 6 கோடி வசூல் செய்தது. அடுத்தது வேட்டைக்காரன். பட்ஜெட்டு 32 கோடியே 50 லட்சம். பிரிண்ட்டு அண்டு பப்ளிசிட்டியில் 1 கோடி ரூபா. மொத்தம் 33 கோடியே 50 லட்ச ரூபா. வசூல் 35 கோடியே 97 லட்சம். அடுத்தது புலி. 2014இல் வெளியானது. விஜய், அன்சிகா, ஸ்ரீதேவி, சுருதிஹாசன் நடித்துள்ளனர். படத்தின் பட்ஜெட்டு 100 கோடி. மொத்த வருவாய் 152 கோடி. அடுத்தது பீஸ்ட். இந்த படத்திற்கு விஜய் வாங்கிய சம்பளம் 80 கோடி. இயக்குனர் நெல்சனுக்கு 8 கோடி. அனிருத்துக்கு 4 கோடி. மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த மற்ற நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் மொத்தம் 8 கோடி. விளம்பரம் பணிகளுக்கும் எக்ஸெட்ரா மொத்தம் 75 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். ஆகவே படத்தின் மொத்த பட்ஜெட்டு 175 கோடி. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே செலவு செய்த பணத்தை விட அதிக பணத்தை எடுத்து விட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த படம் 800 தியேட்டர்களில் வெளியாகியது. மற்ற படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.